ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்டடி கார்னர். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் யூனிட் 2ல் விசையும் இயக்கம் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த லெசனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஓவர்லேயே எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கலாம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தொலைவு, இடப்பெயர்ச்சி, வேகம், திசை வேகம் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்க போகிறோம். தொலைவு, இடப்பெயர்ச்சி, வேகம், திசை வேகம், முடுக்கம் என்றால் என்ன, அப்புறம் என்னென்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஸ்டெபிலிட்டியும் பார்ப்போம். உறுதித்தன்மை, ஓகேவா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி, உறுதித்தன்மை, இந்த 7 மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்னா அதுக்கு ஒரு கிராஃப்லாம் பார்ப்போம். சரி, நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ இதில் பாருங்களா, தொலைவு. இப்போ இந்த ஏலேருந்து பிக்கு இந்த பாயிண்ட் இது எப்படி வருது? சுற்றி வருதா? ஓகேவா? தொலைவுனா மொத்தமாக அந்த ஏலேருந்து பிக்கு வர்றதுக்கு ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தொலைவு ஆகுதோ அதுதான் தொலைவு. ஓகேவா? இடப்பெயர்ச்சினா அதே ஏலேருந்து பிக்கு இப்படி ஷார்ட்டாக வந்துடுறாங்களா, ஏலேருந்து பிக்கு ஷார்ட்டாக வராங்களே, குறைந்த தொலைவு, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட், அதுதான் இடப்பெயர்ச்சி. இதுவே தொலைவுனா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதில் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், எண்ணியல் மட்டும்தான். ஆனால் அதில் எண்ணியலும் இருக்கும், திசையும் இருக்கும். இப்போது ஏலேருந்து பி எந்த பாயிண்டில் இருக்குது? ஈஸ்ட்டில் இருக்கா? ஆனால் நீங்கள் இதில் சொல்ல முடியுமா பாருங்கள்? இதில் சொல்லவே முடியாது. அதில் கவுண்ட் மட்டும்தான் பண்ண முடியுமா கோசம் இந்த டைரெக்ஷன்லாம் அது போதுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இடப்பெயர்ச்சியில் சொல்லலாம். தொலைவுன்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, இடப்பெயர்ச்சி வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா வெக்டார்னால் எண்ணியல், திசை ரெண்டுமே தேவை. ஸ்கேலார்னால் எண்ணியல் மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? அதுலேருந்து வர டெரிவேஷன் பாருங்களேன் நீங்களே. இப்போ வேகம் இருக்குல்ல, வேகம்னா என்னென்னா கடந்த தொலைவு பை காலம், திசை வேகம்னா கடந்த இடப்பெயர்ச்சி பை காலம், அவ்வளோதான். வேகம்னா என்ன? கடந்த தொலைவு பை காலம், திசை வேகம்னா கடந்த இடப்பெயர்ச்சி பை காலம். தொலைவுக்கு என்ன யூனிட்டு? மீட்டர். காலத்துக்கு செகண்டு, அப்போ மீட்டர் பர் செகண்டு, அதை எம்எஸ் இன்வெர்ஸ்னு சொல்லலாமா? வெலாசிட்டி. திசை வேகம் பை காலம், அதை மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாமா? திசை வேகத்துக்கு யூனிட்டும் மீட்டர் தான். தொலைவுக்கு திசை வேகத்துக்கு சாரி திசை வேகம் எழுதிருங்க பாருங்கள். இடப்பெயர்ச்சி பை காலம். ஓகே, இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சிக்கு யூனிட் என்னென்னா மீட்டர் தான். ஓகேவா? மீட்டர் பர் செகண்டு. இதுவும் இந்த ஸ்கேலார், இது வெக்டார். ஓகேவா? இப்போ என்னென்ன ஸ்கேலார் வெக்டார்னு நம்ம படிச்சிருக்க மட்டும் பார்க்குறேங்க. தொலைவும் வேகமும் ஸ்கேலார், இடப்பெயர்ச்சியும் திசை வேகமும் வெக்டார். தொலைவும் காலமும் ஸ்கேலார், இடப்பெயர்ச்சியும் திசை வேகமும் வெக்டார். அது என்ன காரணம்னா இடப்பெயர்ச்சிலையும் திசை வேகத்துலேயும் டேரக்ஷன் இருக்கும், அதில் கவுண்ட்டு மட்டும்தான் இருக்குது. இதில் ரெண்டுமே இருக்கும், எண்ணியலும் இருக்கும், திசையும் இருக்கும், அதனால் வெக்டார். ஓகேவா? இப்போ அடுத்தது என்னென்னா ஆக்சலரேஷன். என்னென்னா முடுக்கம். திசை வேகம் மாறும் இதுதான் முடுக்கம். ஓகேவா? இந்த திசை வேகத்தை காலத்தை பொறுத்து மாறுதில்ல, அப்படின்னா மீட்டர். அப்போ ஆல்ரெடி மீட்டர் s⁻−1 இருக்கா பை செகண்டு. ஓகேவா? அப்போ ms⁻2 வருமா? திசை வேகம் காலத்தை பொறுத்து மாறும் விதம் முடுக்கம் ms⁻2. இப்போது இதுலேருந்து ஒரு ரிலேஷன் நம்ம போன லெசனில் பார்த்துருப்போம், அது ஒரு ஜஸ்ட் ஒரு ரீவைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். என்னென்னா இந்த திசை வேகம் முடுக்கம் இருக்குல்ல, திசை வேகம்னா ms⁻2, ms⁻1, முடுக்கம்னா ms⁻2. அதுலேருந்து என்ன டிரைவ் பண்ணுறாங்கன்னா உந்தம். அங்கே என்ன டிரைவ் பண்ணுறாங்கன்னா ஃபோர்ஸ், விசை. ஓகேவா? உந்தம் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசை வேகம், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம். உந்தம் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசை வேகம், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம். ஓகேவா? நீங்களே பாருங்கள். உந்தம் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசை வேகமாக, நிறையோட யூனிட்னா கிலோகிராம், திசை வேகத்தோட யூனிட்டு மீட்டர் s இன்வெர்ஸ். இதுவே ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கமாக, நிறையோட யூனிட்னா கிலோகிராம், திசை வேகத்துக்கு என்ன யூனிட்டு? ms⁻2. ஓகே, இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா தொலைவையும் இடப்பெயர்ச்சியும் வரையறுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன டெஃபினிஷன்னு பார்க்குறோம். அப்புறம் தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு இடைப்பட்ட வேறுபடுத்தல். தொலைவுனா என்ன? கடந்த மொத்த தூரம். இடப்பெயர்ச்சினா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அது டோட்டல் டிஸ்டன்ஸ், இது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். வேகம், திசை வேகம், முடுக்கத்தினை வரையறுத்தல்.
வேகம்னா என்ன? தொலைவு மாறும் விகிதம். திசைவேகம்னா என்ன? இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறும் விகிதம். முடுக்கம்னா என்ன? திசைவேகம் காலத்தை பொறுத்து மாறும் விகிதம். வேகம் மற்றும் திசைவேகத்தினை வரைபடுத்தல், அதை இப்போ நான் சொன்னது தான். தொலைவு காலம் மற்றும் திசைவேகம் காலம் அந்த படத்தை வச்சு பார்க்க போகிறோம். ஈர்ப்பு மையம் மற்றும் சமநிலை அன்றாட பயன்பாடுகளே அறிதல். சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சமநிலை இருக்குல்ல, அது அன்றாடத்தில் எங்கெங்கே யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈர்ப்பு மையம் எங்கே யூஸ் ஆகும்னா தஞ்சாவூர் டால் இருக்குல்ல, அங்கே யூஸ் ஆகும். இப்போ பஸ்ஸில் அது அப்ளிகேஷன் ஆகும். டவர் இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கிட்ட டவர் வச்சுருப்பாங்களே, அங்கே அப்ளிகேஷன் ஆகும். சமநிலையும் சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட் லெசனுக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணனால இப்போ ஓரளவுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்கள். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. நீங்கள் உள்ளார இடத்துல என்னெல்லாம் பார்க்காதீங்க. தொலைவுனா என்ன சொன்னேன்? ஏலேருந்து ஒரு பிக்கு ஒரு பாயிண்ட் ஒருத்தர் போகிறாரு, கடந்து வந்த மொத்த தொலைவு, மொத்த டிஸ்டன்ஸ். இடப்பெயர்ச்சினா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இடப்பெயர்ச்சியில் அடிஷ்னலாக என்ன வரும்னா டைரக்ஷன் வரும். அதனால் அது வெக்டர். அது மொத்த தொலைவுன்றதுனால அது ஸ்கேலர். ஓகேவா? இதில் எண்ணியலும் வரும், திசையும் வரும். அதில் எண்ணியல் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் தொலைவு எனப்படும். சொன்னா ஒரு பொருளின் இயக்கத்தின் போது அதன் துவக்க நிலை இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவே இடப்பெயர்ச்சி எனப்படும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் இடைப்பட்ட மிக குறைந்த தொலைவே இடப்பெயர்ச்சி எனப்படும். ரெண்டுத்துக்குமே எஸ்ஐ யூனிட் என்னன்னா மீட்டர் தான். ஓகேவா? இதில் பாருங்கள், ஏலேருந்து பிக்கு ஒரு பாயிண்ட்டு, மொத்தம் 2 விதமாக வராங்க. ஃபஸ்ட்டு இந்த 1வது திசையை பாருங்கள், அந்த பச்சை கலர் கோடு சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வராங்களா, அதுவும் தொலைவு தான். இந்த 2வது பாயிண்ட்டு பாருங்கள், ப்ளூ கலர் கோடு சுற்றி வராங்களா 7 கிலோமீட்டரு, அதுவும் தொலைவு தான். ஆனால் அது ரெட்டில் டாட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மிக குறைந்த தொலைவு, அதுதான் இடப்பெயர்ச்சி. ஓகேவா? தொலைவு காலத்தை பொறுத்து மாறினா வேகம், இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறினா திசை வேகம். அவ்வளோதான் இந்த லெசனே மேக்ஸிமம் முடிஞ்ச கணக்கு தான் அது. இதில் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இப்போது ஏ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளிக்கு பயணம் செய்யும் ஒரு பொருளின் பாதையானது படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அப்பொருள் பயணம் செய்ய மொத்த தொலைவு 120 மீட்ரு, அதன் இடப்பெயர்ச்சி 40 மீட்ரு. இப்போ சொன்னால இப்போ ஏலேருந்து பிக்கு வர சுற்றி வருதா 120 மீட்ரு. ஆனால் ஏக்கும் பிக்கும் நார்மலாக ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா 40 மீட்ரு. இதில் நமக்கு திசையும் கிடைக்குது. இப்போ ஏலேருந்து பி என்ன திசையில் இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ஏலேருந்து பி என்ன திசைனா 10 நார்த் ஈஸ்ட், தென்கிழக்கு. ஓகே, தென்கிழக்கு. இப்போ கிழக்கு திசையில் தானே இருக்குது. இப்போ தெற்கு நோக்கி வருது, அப்போ தென்கிழக்கு. அப்படியே இதோட இதுவும் பாருங்கள். இப்போது இங்கேருந்து மைதானத்துக்கு போக இப்போது 400 மீட்டர் ஆகுது. ஆனால் அந்த டைரெக்டாக போனோன்னா 100 மீட்ரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. இப்போ தொலைவு 400 மீட்ரு, இடப்பெயர்ச்சி 100 மீட்ரு. மறுபடியும் சொல்கிறேன், தொலைவு மாறும் விகிதம் வேகம், இடப்பெயர்ச்சி மாறும் விகிதம் திசைவேகம் காலத்தை பொறுத்து மாறினா முடுக்கம். இது நீங்கள் தெளிவாக ஒரு கோர்வையாக இப்படி பிரித்து ஞாபகம் வச்சுட்டு வச்சிங்களேன். அப்புறம் வேகம் திசைவேகம் வந்தோடனே வேகத்துலேருந்து முடுக்கம் வரும், வேகத்துலேருந்து உந்தம் வரும், திசை வேகத்துலேருந்து விசை வரும். ஓகேவா? இவ்வளோ நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. நாட்டிகல் மைல். வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்தின் தொலைவினை அளவிட பயன்படுத்தும் அலகு நாட்டிகல் மைல் எனப்படும். அது 1.852 கிலோமீட்டர் ஆகும். ஓகேவா? இப்போ நார்மலாக நம்ம ஹைவேஸ்லாம் போட்டிருக்காங்களே, அதை கிலோமீட்டரில் சொல்லிவிடுவீங்க. இப்போ கடல் வான்வழிலாம் பறக்கிறாங்களே, அது எப்படி சொல்கிறதுக்கு ஒரு யூனிட் தான் நாட்டிகல் மைல். அது கப்பல் மற்றும் விமானம். இப்போ நார்மலாக நம்ம இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நாட் ஸ்பீடில் போகுது, நாட் ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லுவாங்க. கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட் எனப்படும். அவை 1 மணி நேரத்தில் ஒரு நாட்டிகல் மைல் தொலைவினை கடக்கின்றன என்பதை குறிக்கிறது. ஓகேவா? என்னென்னா வான் மற்றும் கடல் போக்குவரத்து என்ன சொல்லுவாங்கன்னா நாட்டிகல் மைல் நடப்பாங்க. அது எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா நாட்டில் போகுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாட் பர் 1 ஹவர். ஓகேவா? அப்படின்னா ஒரு நாட்டிகல் மைல் பர் 1 ஹவர். இப்போது நார்மலாக டிஸ்டன்ஸோட மல்டிபிள்ஸ்லாம் பார்க்கலாமா? மீட்டரோட அடுத்ததுன்னா கிலோமீட்டரோட அடுத்தது. இப்போ இதில் நாட்டிகல் மைல் இருக்காங்க, ஆனால் நீங்கள் மைலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஓகேவா? ஒரு மைல் எவ்வளோ? ஏன்னா அதுக்கு இடைப்பட்ட இது உங்களுக்கு என்னென்ன தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு சப்போஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மைல் ஈக்குவல் டு 1.609 கிலோமீட்டர், ஒரு நாட்டிக்கல் மைல் ஈக்குவல் டு 1.852 கிலோமீட்டர். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மைல் ஈக்குவல் டு 1.609 கிலோமீட்டர், ஒன் நாட்டிக்கல் மைல் ஈக்குவல் டு 1.852 கிலோமீட்டர். ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஏயு சொல்லுவாங்களே 1.496 × 10⁸ கிலோமீட்டர். ஒன் லைட் இயர் ஒளியாண்டு சொல்லுவாங்களே 9.467 × 10⁻12 கிலோமீட்டர். ஒன் பார்செக் 3.26 லைட் இயர், இல்லைனா 3.08 × 10⁻13 கிலோமீட்டர். இவ்வளோ தான் மொத்தமாக அந்த புக்கில் இருக்கிற டிஸ்டன்சஸ்ஸு. இதை தாண்டி வேறு எதுவும் வராது. இது எப்போ படித்தாலும் இப்போ டிஸ்டன்ஸுன்னு படித்தாலே இந்த அப்படியே ஆர்டராக சொல்லணும். மீட்ரு, கிலோமீட்டரு, மீட்ரு, கிலோமீட்ரு, ஒரு மைலு, நாட்டிக்கல் மைலு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு, லைட் இயரு, பார்செக்கு, வானிலை ஆரம். ஓகேவா? இது எல்லாமே ஒரு கோர்வையாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். வேகம். வேகம் சொன்னால தொலைவு காலத்தை பொறுத்து மாறினா அது வேகம். வேகத்திலே நாம் சீரான வேகம் மற்றும் சீரற்ற வேகம் சொல்லலாம். யூனிஃபார்ம் ஸ்பீடு, நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. சீரான வேகம், ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவினை கடந்தால் அது சீரான வேகம். எப்படி சொல்கிறது? இப்போ ஒரு மணி நேரத்தில் 30 கிலோமீட்டர் போய்க்குது, அதே 2 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் போயிருக்கணும். அதே 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் போயிருக்கணும். 4 மணி நேரத்தில் 120 கிலோமீட்டர் போயிருக்கணும். ஓகேவா? இதே சீரற்ற வேகம்னா ஒரு மணி நேரத்தில் 30 போச்சுன்னா அடுத்து 2 மணி நேரத்தில் 50 போகும், அடுத்து 3 மணி நேரத்தில் 60 போகும். டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுல்ல, இன்க்ரீஸோ டிக்ரீஸோ. ஆனால் அது யூனிஃபார்மாக இருந்ததுன்னா அது சீரான வேகம். நான் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா சீரற்ற வேகம். யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஆனால் ரெண்டுத்துக்கும் இப்போ எப்படி தான் அது போனாலும் பரவாயில்ல. சராசரி வேகம்னா மொத்த கடந்த தொலைவு போய் மொத்தமாக செலவான டைம் எடுத்துக்கொண்ட மொத்த காலம். இப்போ கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றி காட்டுறாங்க பாருங்கள். கிலோமீட்டர் பர் ஹவர். ஒரு கிலோமீட்டரை மீட்டர் 1000 மீட்டரா? ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்ரு. இதுவே 1 ஹவர் எத்தனை நொடி? 3600 நொடி. இப்போ கிலோமீட்டர் பர் ஹவரை 1000/3600. இப்போ 20 போயிடுச்சுன்னா 10/36. அது 5/18 மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாமா? 5/18 மீட்டர் பர் செகண்டு. இதே மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவர் கேட்டாங்கன்னா 18 மேலே போய்டும், 5 கீழே வந்துடும். ஈக்குவலுக்கு அந்தாண்ட போச்சுன்னா 18 மேலே போய்டும், 5 கீழே வந்துடும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்களா? ஞாபகம் இருக்கா? இப்போ நார்மலாக தண்ணியோட அடர்த்தி நம்ம படித்தோமா? தண்ணியோட அடர்த்தி வேணாம், தண்ணியோட அடர்த்தியும் பார்க்கலாம். விளக்கெண்ணோட அடர்த்தி. தண்ணியோட அடர்த்தி என்ன பார்த்தோம்? 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூபா? அதுவே கிராமில் சொன்னோன்னா 1000 டிவைட் பண்ண சொன்ன ஞாபகம் இருக்கா? 1000 டிவைட் பண்ண சொன்னேன். அது எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேணாம், நமக்கு தேவை 1000 டிவைட் பண்ணோம்பா. ஓகேவா? இப்போ வாட்டரோட டென்சிட்டினா 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அதே கிராமில் சிஜிஎஸில் சொல்லணும்னா 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இதே விளக்கெண்ணோட அடர்த்தினா 961 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அதே சிஜிஎஸில் சொல்லணும்னா 0.961 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அது முடிஞ்சிச்சா? இது ஏன் சொன்னோன்னா அதில் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக 1000 டிவைட் பண்ண ஞாபகம் வச்சுட்டிங்களேன். இதே போல் தான் இதில் கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்ட் மாற்றோன்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். இதுவே மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவர் மாற்றோன்னா 18/5 மாற்றணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இதை நீங்கள் படித்து தாங்க ஆகணும். இது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, இருக்கிறதுல ரொம்ப கம்மி இது. ஆமாம், 0.1 மீட்டர் பர் செகண்டு. இதுவே ரொம்ப அதிகம் ராக்கெட்டு 5200 மீட்டர் பர் செகண்டு. ராக்கெட்டும் ஜெட் விமானமும். ஜெட் விமானத்தோட 3 மடங்கு. ஜெட்டு விமானத்தோட 30 மடங்கு தான் ராக்கெட்டு. ஓகேவா? ஆமாம், 0.1. ஜெட்டு விமானம் 180, அதோட 3 மடங்கு தான் ராக்கெட்டு, 5200 மீட்டர் பர் செகண்டு. அதே போல் நாம் நடக்கிறோம்ல, மனிதன் நடக்கிறோம் 1.4 மீட்டர் பர் செகண்டு, அதோட 10 மடங்கு தான் பூனை. மொத்தம் 5 ஆச்சா? ஓகேவா? அதோட 2 மடங்கு தான் சீட்டா. அதோட 2 மடங்கு தான் சீட்டா. ஒரு இன்டர்லிங்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மைண்டில் நிற்கிறது. ஓகேவா? அதோட 2 மடங்கு தான் சீட்டா. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கம்மி 0.1. இது ஜெட் விமானம் 180, அதோட 3 மடங்கு ராக்கெட் 5400 வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக 5200 ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் நடக்குது 1.4. நம்மளை விட பூனை 10 மடங்கு அதிகமாக நடக்கும். அதை விட 2 மடங்கு அதிகமாக
சீட்டா ஓடும் 31 மீட்டர்/செகண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுவே km/h கேட்டாங்கன்னா 112 km/h இதுவும் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மீட்டர்/செகண்டில் கேட்டால் 31 மீட்டர்/செகண்ட், இதுவே km/h கேட்டாங்கன்னா 112 km/h. இப்போ நார்மலாக நமக்கு பவுலிங் போடுற ஸ்பீடு 90 to 100 mph நமக்கு நல்லாவே தெரியும் அது. ஓகேவா, விழும் மழைத்துளியின் வேகம் 9 to 10 மீட்டர்/செகண்ட், சைக்கிளின் வேகம் 20 to 25 km/h. திசைவேகம். நெக்ஸ்ட்டு திசைவேகம். இடப்பெயர்ச்சி மாறும் விகிதமே திசைவேகம். ஃபஸ்ட்டே சொன்ன தொலைவு மாறும் விகிதம் வேகம், இடப்பெயர்ச்சி மாறும் விகிதம் திசைவேகம். இதுவும் அதே தான், மீட்டர்/செகண்ட் தான். இதில் பார்த்துக்குங்க. இப்போ இவர் ஓடுறாரா, மொத்தமாக அவர் கடந்து வர்றது அந்த ரன்னிங் ட்ராக்கு 200 மீட்ரு. ரன்னிங் ட்ராக்கு 200 மீட்ரு. ஆனால் இப்படி ஸ்ட்ரெயிட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு தெற்கு திசையில் வந்தோன்னா 50 மீட்டர். ஏன் தெற்கு திசை சொன்னால் அது வெக்டார், அது ரிமைண்ட் பண்ண தான் சொன்னேன். தெற்கு திசையில் சொன்னால் 50 மீட்ரு. ஆனால் அதில் திசை கிடையாது, 200 மீட்டர் மட்டும்தான் இருக்குது. இதில் 50 மீட்டரும் இருக்குது, எண்ணியலும் இருக்குது, திசையும் இருக்குது. அதில் எண்ணியல் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, இப்போ வேகம் என்னென்னா கடந்த மொத்த தொலைவு எவ்வளோ, 200 மீட்ரு. அவர் 25 நொடியில் கடக்கிறாரு சொல்கிறாங்க. அப்போது வேகம் 8 மீட்டர்/செகண்டு, திசை வேகம் 2 மீட்டர்/செகண்டு, 50/25. ஓகே, இதில் சீரான திசை வேகம், சீரற்ற திசை வேகம். ஒரு பொருளானது தன் இயக்கத்தின் போது திசையினை டைரக்ஷனை மாற்றக்கூடாது. ஓகே, திசையினை மாற்றாமல் சமகால இடைவெளியில் சம இலவு இடப்பெயர்ச்சினை மேற்கொண்டால் அது சீரான திசை வேகத்தில் இயங்குகிறது எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு, வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி. வேக்கமில் லைட் ட்ராவல் ஆச்சுன்னா அதான் எக்ஸாம்பிள். லைட்டோட இது எவ்வளோ, 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இதுவே சவுண்டுக்கு 330 இல்லை 330/340 மீட்டர்/செகண்ட். ஓகே, சீரற்ற திசை வேகம். ஒரு பொருளான தன் இயக்கத்தின் போது திசையோ அல்லது வேகத்தினையோ மாற்றிக்கொண்டால், ஸ்பீடை மாற்றினாலோ இல்லைனா டைரக்ஷனாக மாற்றிட்டாலோ அது சீரற்ற திசை வேகம். சராசரி என்னென்னா மொத்த இடப்பெயர்ச்சி போய் எடுத்துக்கொண்ட மொத்த காலம், அதில் பார்த்தது தான். இது அந்த ரிலேஷன் நம்ம இது ஐ திங்க் நம்ம 6th பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். எல்லாத்தையும் மாற்றி போட்டால் இப்போ டி வேணும்னா d/v, இதே டி வேணும்னா v × t. ஓகே, முடுக்கம் என்ன சொன்னேன், திசைவேகம் மாறுபாடு பை காலம். திசைவேகம் காலத்தை பொறுத்து மாறினா தான் முடுக்கம். அப்போது மீட்டர்/(2). திசைவேகம் மாறுபடும் வீதம் முடுக்கம் எனப்படும். வேறு வகையில் கூறுவதனால் ஒரு பொருளின் வேகத்திலோ அல்லது திசையிலோ மாற்றம் ஏற்பட்டால் அப்பொருள் முடுக்கம் அடைகிறது. ஓகே, எனக்கு கருதப்படுகிறது. முடுக்கம் ஈக்குவல் திசைவேக மாறுபாடு பை காலம். அது எப்படி சொல்லலாம்னா, எக்ஸாம்பிள், ஆரம்பத்தில் கார் 0 மீட்டர்/செகண்டில் இருக்கா. ஓகேவா, அதோட நொடியும் 0 இனிஷியல் ஸ்டேஜ். இதுவே அது ஒரு 4 நொடிக்கு அப்புறம் 12 மீட்டர்/செகண்டில் போகுது. இப்போது அதோட ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்பாங்க. 12 அதான் கடைசி இது மைனஸ் ஃபஸ்ட்டு இது பை நொடி. 12 - 0/4 3 மீட்டர்/செகண்ட்². ஓகே, நேர்முடுக்கம்னா இன்க்ரீஸ் ஆகணும், எதிர்முடுக்கம்னா டிக்ரீஸ் ஆகணும். அதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே சென்றால் அப்பொருள் ஏற்படும் முடுக்கம் நேர்முடுக்கம். சீட்டா சொன்னால இது 25 மீட்டர்/செகண்ட் இல்லை 30 மீட்டர்/செகண்ட் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பாக்ஸில் கொடுத்தது மட்டும் தெளிவாக படிச்சிங்க 31 மீட்டர்/செகண்ட். இதுவே km/h கேட்டாங்கன்னா 6th புக்கில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், 112 km/h. ஓகே, எதிர்முடுக்கம். ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால் அப்பொருள் ஏற்படும் முடுக்கம் எதிர்முடுக்கம் எனப்படும். இப்போது அதில் 0லேருந்து 12 மீட்டர்/செகண்ட் போச்சா, 12 - 0 போட்டோமா, 12 - 0/4 செகண்ட்ஸ் 4 நொடியில் போச்சு. அப்போது 3 மீட்டர் s/-2. இதுவே எதிர்முடுக்கம்னா இனிஷியல் ஸ்டேஜில் செகண்டு 0, ஸ்பீடு 8 மீட்டர்/செகண்டில் போய்ட்டுருக்கு. ஆனால் 10 செகண்ட் கழிச்சு அதே ஸ்பீடு 2 மீட்டர்/செகண்ட் ஆகுது. வண்டி நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம், வண்டி நிறுத்த போகிறோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது
2 - 8/10 அப்போ 0.6 m/s². ஓகேவா? சீரான முடுக்கம், சீரற்ற முடுக்கம். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா ஒன்று அது நேர் முடுக்கமாக இருக்கலாம், இல்லை எதிர் முடுக்கமாக இருக்கலாம். ஆனால் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒன்று ஏறணும் இல்லை குறையணும். ஒரே இதில் ஏறி இறங்கியிருந்தால் அது சீரற்ற. ஒன்று ஃபுல்லாக ஏறினா ஏறிடணும், இல்லை இறங்கினா இறங்கணும். அதான் சொல்கிறாங்க. நீங்கள் படித்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு பொருளின் திசை வேகத்தில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து ஏற்படும் மாற்றம் அதிகரித்தல் இல்லை குறைதல் சீரானதாக இருப்பின் அம்முடுக்கம் சீரான முடுக்கம். அதான் சொல்கிறாங்க. தொலைவு காலம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தொலைவு காலத்தோட வரைபடம் பார்க்க போகிறோம். ஓகேவா? தொலைவு காலம் என்ன சொல்லுங்கள்? ஸ்பீடு. இடப்பெயர்ச்சி காலம் திசைவேகம் காலம் முடுக்கம். இவ்வளோ தான் இந்த லெசனே முக்கியமாக. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 60% இந்த லெசனில் தான். ஃபஸ்ட்டு அப்படியே ஆர்டராக சொல்கிறீங்க இல்லைங்க. தொலைவு ஒரு பேர், இடப்பெயர்ச்சி ஒரு பேர். தொலைவு என்னென்னா கடந்து வந்த மொத்த தொலைவு. இடப்பெயர்ச்சின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. தொலைவு காலம் வேகம், இடப்பெயர்ச்சி காலம் திசை வேகம். இந்த தொலைவு வேகமும் ஸ்கேலார், இடப்பெயர்ச்சியும் திசை வேகமும் வெக்டர். ஓகேவா? திசைவேகம் காலம் முடுக்கம். இதில் நம்ம வேறு ஒரு அட்வான்ஸாக பார்க்கணுன்னா இதில் வேகமும் திசை வேகமும் பிரித்து படிங்க. ஓகேவா? உந்தம் நிறை இன்ட்டு வேகம், ஃபோர்ஸ் கொடுக்குறோம்ல, ஃபோர்ஸ் நிறை இன்ட்டு திசை வேகம். ஓகே, இதெல்லாம் அடுத்த லெசனில் பார்ப்பீங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வரைபடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க மட்டும் பாருங்கள். மேலே ஒய் ஆக்சிஸில் தொலைவும் எக்ஸ் ஆக்சிஸில் செகண்ட் கொடுத்துருக்காங்களா. இப்போது எல்லா செகண்ட்லேயுமே அது ஒரே டிஸ்டன்ஸை தான் ட்ராவல் பண்ணிடுது. அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அது அட் ரெஸ்ட்டில் இருக்குது, வண்டி மூவ் ஆகலை. ஓகேவா? மகிழ்ந்து ஓய்வு நிலையில் இருத்தல். இது என்னென்னா ஒரு செகண்டுக்கும் 10 இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ சீரான வேகம். இது என்னென்னா ஒரு செகண்டுக்கு 5 மீட்ரு, 2 செகண்டுக்கு 20 மீட்ரு, 3 செகண்ட் 45 மீட்ரு, 4 செகண்டு 80 மீட்ரு, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா கிராஜுவலாக. இது சீரற்ற திசை வேகம், சீரற்ற வேகம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேகம் குறைந்து கொண்டே செல்லுதல். இப்போ ஒரு முதல் இதுக்கு 50 இருக்குது. ஓகேவா? இந்த வரைபடத்தில் சாவின் மதிப்பு அதிகரித்து கொண்டே செல்கிறது. எனவே வேகம் குறைந்து கொண்டே செல்கிறது. மகிழ்ந்து வேகம் குறைந்து கொண்டே செல்கிறது. இப்போ ஒரு இதில் 1 மீட்டரில் 45 செகண்ட்ஸு, அடுத்த இதில் 2ல் 80, 3ல் 105. ஓகேவா? இப்போது மொதல் நொடியில் 45 மீட்ரு போயிடுது, அடுத்த நொடியில் 80, 3வது நொடியில் 105, 4வது நொடியில் 120, 5வது நொடியில் 125. ஓகேவா? அது ஒரு செகண்ட் வர 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 குறையுது. அதான் சொல்ல வராங்க. ஓகே, வேகம் பை காலம். வேகம் பை காலம் என்ன சொல்லுங்கள்? முடுக்கம். ஓகேவா? பேருந்து ஓய்வு நிலையில் இருத்தல். இப்போ என்னென்னா இங்கே வேகம் 0 மீட்டர்/செகண்ட் நிலையில் உள்ளது. எனவே பேருந்து என்னென்னா ஒயில் வேகம் கொடுத்துறாங்களா, எக்ஸில் செகண்ட் கொடுத்துறாங்க, செகண்ட்ஸு. இங்கே வேகம் எங்கேயுமே மூவ் ஆகலை, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குல்ல. கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஓய்வு நிலை தான். பேருந்து சீரான வேகத்தில் உள்ளது. கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் இதுதான். இது எப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இப்போ ஒரு நொடிக்கு 10 மீட்டர்/செகண்டில் போகுது, 2வது நொடியில் 10 மீட்டர்/செகண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ளைனான ரோட்டில் கிராஜுவலாக அந்த ஆக்சிலேட்டர் அழுத்தினா இந்த ஸ்பீடில் தான் போகும். ஓகேவா? பேருந்து 10 மீட்டர்/செகண்ட் என்ற மாறாத வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. வரைபடத்தில் நேர்கோட்டின் சாய்வு சுழி மதிப்பை கொண்டுள்ளது. எனவே இதன் முடுக்கம் சுழியாகும். ஆக்சலரேஷன் 0 தான். ஏன்னா அவன் ஒரே மாதிரி தான் வண்டி ஓட்டிகிட்டே போகிறான் அப் டு எண்டு வரைக்குமே. ஓகே, பேருந்து சீரான முடுக்கத்தில் உள்ளது. இப்போ தான் வராங்க சீரான முடுக்கம், சீரற்ற முடுக்கம். முதல் நொடியில் 10 மீட்டர்/செகண்டில் போகிறான். இது 2வது நொடியில் 20 மீட்டர்/செகண்டு வச்சு திருகிறாரு. ஆவரேஜாக திருகிறாரு. ஒரேடியாக ஸ்பீடாகவும் போல், ரொம்ப அப்படியே ஸ்லோவாக பண்ணல, ஆவரேஜாக இன்க்ரீஸ் பண்ணுறாரு. பேருந்து சீரான எதிர்முடுக்கம்னா ஃபஸ்ட்டு 50லேருந்து வண்டி ஸ்டாப் பண்ணுறாரு.
50 மீட்டர்/செகண்டில் போகிறவர் வண்டி ஸ்டாப் பண்ணோன்னா 40 வரணும், 30 வரணும், 20 வரணும். ஓகே, அது சீரான நேர்முடுக்கம், இது சீரான எதிர்முடுக்கம். ஓகேவா, 50லேருந்து 40, 30, 20, 10 அது வரைக்கும் எண்டாவதா. பேருந்தின் முடுக்கம் அதிகரித்தல். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கரெக்டாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணாங்களா, இதில் அப்படி இல்லை. முதல் செகண்டுக்கு 2, ஆமாம், முதல் செகண்டுக்கு 2, 2வது செகண்டுக்கு 8, 3வது செகண்டுக்கு 18. இதில் எங்கே யூனிஃபார்ம் இருக்குது, அதான் சீரற்ற திசைவேகம். ஓகேவா, பேருந்தின் முடுக்கம் குறைதல். முதல் செகண்டுக்கு 18, 2வது செகண்டுக்கு 32, 3வது செகண்டுக்கு 42, 4வது. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாப்பில் போனவர் அடுத்தடுத்த இதுக்கு கம்மி பண்ணுறாரு. பேருந்தின் வேகமானது காலத்தினை பொறுத்து குறைந்து கொண்டே செல்கிறது, மேலும் சாய்வானது நேர்க்குறிய மதிப்பை கொண்டு குறைந்து கொண்டே செல்கிறது. எனவே இதன் முடுக்கத்தின் மதிப்பு குறைந்து கொண்டே செல்கிறது. ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு அந்த கான்செப்ட் வைஸ் நீங்கள் பார்த்துட்டு அதை புரிஞ்சாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் தான் ஆகும். ஈர்ப்பு மையம்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாலிபால் பிளேயரு அந்த பாலை போட்டு சுற்றுவாங்கள்ல, கையில் ரொட்டேட் பண்ணுவாங்கள்ல, அதுவும் ஸ்கூலுக்கு போகிற பையன் அந்த அட்டையை போட்டு சுற்றுவாங்கள்ல, அதுவும் இதெல்லாம் தான் ஈர்ப்பு மையம். அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு சுற்றுறாங்களே, அந்த பாலோட மொத்த வெயிட்டுமே அந்த பாயிண்ட்டில் தான் லை ஆகுது. அதனால தான் அவன் சுற்றக்குள்ளே கரெக்டாக இருக்குது. அந்த அட்டையோட மொத்த வெயிட்டுமே அந்த ஒரு பாயிண்ட்டில் தான் லை ஆகுது, அங்கே தான் விழுது. ஓகேவா, ஒரு அட்டையினை உனது விரல் நுனியில் நிலையாக நிறுத்த முயற்சியில் நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அட்டையானது நிலையாக நிற்கிறது என்பதனை நீங்கள் காணலாம். அட்டையானது எந்த இடத்தில் நிலையாக நிற்கிறதோ அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா, இதுவே சீரற்ற, அது ஒழுங்கற்றன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது நம்ம 6th லெசனில் பார்த்தோன்னா ஒழுங்கான பொருளோட சர்ஃபேஸ் ஏரியா பரப்பளவு எப்படி கண்டு, ஒழுங்கற்ற பொருளோட பரப்பளவு, ஒழுங்கான பொருளோட கன அளவு, ஒழுங்கற்ற பொருளோட கன அளவு எப்படி படிச்சிருப்போம். அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். அங்கே பார்த்துட்டு மட்டும் வரலாம். ஓகேவா, ஒழுங்கான பொருளோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும், சூத்திரம் மூலம். ஒழுங்கற்ற பொருளோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்போன்னா வரைபடத்தாள் மூலம், கிராஃபிக்கல் மெத்தட். ஒழுங்கான பொருளோட கன அளவு எப்படி கண்டுபிடிப்போன்னா சூத்திரங்கள் மூலம். ஒழுங்கற்ற பொருளோட கன அளவு எப்படி கண்டுபிடிப்போன்னா ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஓகேவா, இங்கே என்னென்னா இங்கேயும் அதே தான். ஒழுங்கான பொருள்னால் அதுக்கான பாயிண்ட் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு. இதே ஒழுங்கற்ற பொருள்னால் எப்படின்னா, 3 ஓட்டை போடணும். 3 ஹோல் போட்டுட்டு அதில் இது போல் ஒரு குச்சை விட்டுட்டு நூலை தொங்க விடணும். நூலை தொங்க விட்டால் ஒரு இதுக்கு அப்படியே அந்த நூலுக்கு நேராக ஒரு கோடு பண்ணணும். அடுத்த பாயிண்டில் தொங்க விட்டு அதே போல் தொங்க விட்டோன்னா அதுக்கு ஒரு கோடு பண்ணணும். அடுத்த பாயிண்டில் தொங்க விட்டோன்னா அப்படியே ஒரு கோடு பண்ணணும். 3மே மீட் ஆகிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு இடத்துல மீட் ஆகும், அதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதில் வேறு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, தஞ்சாவூர் பொம்மை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சமநிலை. உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை. உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துடலாம். உறுதி சமநிலைனா ஒரு பொருளை இப்படி சாய்ச்சி விட்டாலும் திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வரணும். ஓகேவா, உறுதியற்ற சமநிலை சாய்ச்சி விட்டால் விழுந்துடும். நடுநிலை சமநிலைனா நீ அதை எப்படி போட்டு சுற்றினாலும் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதே பாயிண்டில் தாங்க இருக்கும். ஓகேவா, உறுதி சமநிலை கும்மானது மிக அதிகமான கோணத்திற்கு சாய்க்கப்பட்டு பின்னர் விடப்பட்டாலும் கவிழ்ந்து விடாமல் மீண்டும் பழைய நிலையை அடைகிறது. கூம்பு சாய்க்கப்படும் போது அதன் ஈர்ப்பு மையம் உயர்கிறது. ஈர்ப்பு மையத்தின் வழியாக வரையப்படும் செங்குத்து கோடானது சாய்க்கப்பட்ட நிலையில் உள்ள அதன் அடிப்பரப்புக்கு உள்ளே உள்ளது. என்ன தான் சாய்ச்சாலும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அடிப்பரப்புள்ளே இருக்கும். ஓகேவா, ஒரு நிமிஷம். இதுவே உறுதியற்ற சமநிலையில் நீங்களே எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போது இதோட பாயிண்ட்டை சாய்க்கிறாங்களா, அந்த ரெட் கோடு இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா, ரெட் கோடு அந்த அடிப்பரப்புக்குள்ளே இருக்கா. உறுதியற்ற சமநிலையில் பாருங்கள், சாய்ச்ச உடனே இந்த ரெட் கோடு அந்த பேஸை தாண்டி போய்ட்டு அடிப்பரப்பை தாண்டி இவ்வளோ தான். இந்த நிலையில் கும்மானது சிறிது சாய்க்கப்பட்டாலும் கவிழ்ந்துவிடும். கும்பினை சாய்க்கும் போது ஈர்ப்பு மையம் அதன் நிலையிலிருந்து உயர்கிறது. ஓகே, நடுநிலை சமநிலை. இப்போ அந்த ரோலரை அதே கோணை படுக்க வச்சுட்டு நீ எப்படி சுற்றினாலும் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதே பாயிண்டில் தான் இருக்கும். இந்த நிலையில் கும்மானது உருள்கிறது, ஆனால் கீழே கவிழ்க்கப்படுவதில்லை. கூம்பினை நகர்த்தும் போது அதன் ஈர்ப்பு மையம் அதே உயரத்தில் உள்ளது. கூம்பினை எங்கே நகர்த்தலாம், எங்கே கொண்டு போய் வச்சாலும் அதே இதில் தான் இருக்கும். சமநிலைக்கான நிபந்தனைகள்.
ஒரு பொருள் சமநிலையாக இருக்கணும்னா என்னென்னா அதோட ஈர்ப்பு மையத்தோட ஹைட்டை குறைக்கணும். அதன் ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். பொருளின் அடிப்பரப்பினை அதிகரிக்க வேண்டும். இது பாருங்கள், இதோட அடிப்பரப்பு எப்படி இருக்குது? பெருசாக இருக்கா? இதோட அடிப்பரப்பு பாருங்கள், சின்னதாக இருக்கா? அடிப்பரப்பு அதிகப்படுத்தினா பொருளோட சமநிலை அதிகரிக்கும். ஒரு பொருளின் அடிப்பகுதி கனமாக இருக்கும்போது ஈர்ப்பு மையம் கீழே இருக்கும். எனவே அப்பொருள் நிலையாக இருக்கும். அதே தான் சொல்ல வராங்க. அடிப்பாகம் அகன்றதாக இருக்கும்போது ஒரு பொருள் நிலையாக இருக்கிறது. சேம் தான். இதில் நம்ம அடிஷ்னலாக புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அதோடய ஈர்ப்பு மையத்தோட உயரத்தை குறைக்கணும். ஈர்ப்பு மையத்தின் மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். தஞ்சாவூர் பொம்மை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது தஞ்சாவூரில் களிமண்ணால் செய்யப்படும் பழமை வாய்ந்த பாரம்பரிய பொம்மையாகும். இப்பொம்மையின் ஈர்ப்பு மையம் அதன் மொத்த எடையும் பொம்மையின் அடிப்பகுதியில் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சரி, அது மொத்த வெயிட்டுமே சரி, ஒரே ஒரு பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகுது. அதனால தான் அது மெல்லிய நடனம் ஆடுது. ஓகே, ஈர்ப்பு மையத்தின் நடைமுறை பயன்பாடுகள். சொகுசு பேருந்துகளின் அடிப்படையில் பொருள்களை வைப்பதற்கான அறைகள் அமைக்கப்படுகின்றன. இதன் மூலம் பேருந்தின் ஈர்ப்பு மையம் உயரம் குறைக்கப்பட்டு அதன் சமநிலை அதிகரிக்கப்படுகிறது. இப்போ நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணக்கலாம், அடியில் அந்த பஸ்ஸில் இது வைப்பாங்கள்ல, பேக்ஸ்லாம், ஓகேவா? அதனால் அதில் சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட ஹைட்டை கம்மி பண்ணி இது பண்ணுறாங்க. ஓகே, 2 அடுக்கு பேருந்துகளில் 2வது அடுக்கில் அனுமதிக்கப்பட்ட பயணிகள் எண்ணிக்கையை தவிர கூடுதல் பயணிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஏன்னா இந்த பஸ் ஒரு டேர்ன் ஆகுதுல்ல, டேர்ன் ஆகுதுக்குள்ளே அதுக்குன்னு ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு இது இருக்கும். அதை தாண்டி இப்படி ரொம்ப சாஞ்சிதுன்னா, ரொம்ப வெயிட் அதிகமாகி சாஞ்சிதுன்னா பஸ்ஸே கவிழ வாய்ப்பு இருக்குல்ல, அதான் சொல்ல வராங்க. பந்தய கார்கள் உயரம் குறைவாகவும் அகலமாகவும் தயாரிக்கப்படுவதால் அவற்றின் சமநிலை அதிகரிக்கப்படுகிறது. இப்போ நம்ம கார் ரேஸ்லாம் பார்க்குறோம்ல, நார்மலாக நம்மளோட பொலேரோ கார் ரேஸோட காரும் இது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அது அந்த டேர்னிங்கில் திரும்பக்குள்ளே ஹைட் அதிகமாக இருந்தால் கவிழ்ந்துடும். இதுதான் முக்கியமான எக்ஸாம்பிளே. பந்தய காரில் உயரம் குறைவாகவும் அகலமாகவும் தயாரிக்கப்படுவதால் அவற்றின் சமநிலை அதிகரிக்கப்படுகிறது. ஓகே, மேசை விலகுகள் காற்றாடிகள் போன்றவற்றின் சமநிலை அதிகரிப்பதாக அவற்றின் அடிப்பரப்பானது அகலமாக தயாரிக்கப்படுகிறது. நீங்கள் காத்தாடிலாம் பார்த்துட்டிங்களா? காத்தாடி சரி, டவர் சரி, அதோட அடிப்பகுதியை ரொம்ப பெருசாக அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அதோட சமநிலை அதிகமாக இருக்கும். ஓகே, நினைவில் கல்க. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருள் கடந்து வந்த பாதை தொலைவு. கடந்து வந்த மொத்த பாதைன்னா தொலைவு. ஆனால் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இடப்பெயர்ச்சி. அதான் சொல்கிறேன், இடப்பெயர்ச்சி எனப்படும். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை இடப்பெயர்ச்சி எனப்படும். இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் திசைவேகம் எனப்படும். திசைவேகத்தின் SI அலகு மீட்டர்/செகண்ட். ஓகே, திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம் எனப்படும். மீட்டர்/s⁻². எப்புள்ளியின் ஒரு பொருள் எடை முழுவதும் செயல்படுவதால் தோன்றுகிறது அப்புள்ளியே ஈர்ப்பு மையம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருள்களின் ஈர்ப்பு மையமானது பொதுவாக அதன் வடிவியல் மையத்தில் ஜியாமெட்ரிக் ஷேப்லேயே இருக்குது. ஓகே, அதான் சொல்லலாம், வடிவியல் மையத்தில் அமைகிறது. ஒரு பொருளின் ஆரம்ப நிலையினை தக்க வைத்துக் கொள்ளும் திறனே அப்பொருளின் சமநிலை. என்ன தான் சாய்ச்சி விட்டாலும் திரும்ப வரணும். சமநிலை 3 வகைப்படும். உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை. இந்த நடுநிலை சமநிலை தான் புக் பேக்கில் இருக்கும். சரி, புக் பேக் பார்த்துலாமா? ஒரு பொருளானது ஆர் ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. அதோட ரேடியஸ்னான R. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருள் இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல அவங்க தொலைவு கேட்கல, நல்லா பாருங்கள், இடப்பெயர்ச்சி கேட்குறாங்க. தொலைவு கேட்டால் நமக்கே தெரியும், மொத்தம் அந்த சர்க்கிளோட இதுன்னா 2πr. பாதி கடந்ததுன்னா அதை 2 ஆல் டிவைட் பண்ணணும். பாதி கடந்தால் 2 ஆல் டிவைட் பண்ண πr. தொலைவு கேட்டால், ஆனால் அவங்க கேட்குறது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சினா என்ன சொன்னோம்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக. இப்போது இங்கேருந்து Aலேருந்து Bக்கு போகுது, ஓகேவா? Aலேருந்து Bக்கு போனால் இந்த பாதி Rனா அடுத்த பாதி R, அப்போ 2R. நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்ட திசைவேகம் காலம் வரைபடத்தில் அப்பொருளானது எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. சீரான இயக்கத்தில் இருக்குது. ஏன்னா சீராக இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகே, கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை குறிக்கிறது? ஏ. அது மேலே கொடுத்தா எதுவுமே ரெண்டுமே ஒரு சேம் ஆன்சர் தான். ஒரு சிறுவன் குடைராட்டினத்தில் 10 மீட்டர்/செகண்ட் என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். இக்கூட்டில் நாம் அறிவது சிறுவன் மாறாத திசை வேகத்தில் இயங்குகிறான்.
மாறாத திசைவேகத்தில் இயங்குகிறான். ஓகே, அப்போது இ ஆப்ஷன். ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம்? ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். நான் பொலேரோ காரும் ரேஸ் காரும் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, பொருளின் அடிப்பரப்பின் அகலத்தினை குறைத்தல், இது தப்பு. ஏதான் ஆன்சர் கரெக்டு, டிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு கொடுத்துட்றேன். அடிப்பரப்பை அதிகரிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் இடப்பெயர்ச்சி. மிக தொலைவான தூரம் தொலைவு. ஓகேவா, தொலைவு காலத்தை பொறுத்து மாறினா வேகம், இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறினா திசைவேகம், திசைவேகம் காலத்தை பொறுத்து மாறினா முடுக்கம். அவ்வளோதான் உங்கள் லெசனே முடிஞ்சிட்டு. திசைவேகம் மாறுபடும் வீதம் முடுக்கம். ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் சீரான முடுக்கம். ஓகே, வேகங்காலம் வரைபடத்தின் சாய்வு. வேகம் காலம் தொலைவு கொடுக்கும். ஓகேவா, ஸ்பீட் பை டைம் என்ன கொடுக்குன்னா ஆக்சலரேஷன் முடுக்கத்தை தான் கொடுக்கும். ஒரு பொருள் நகர்த்தப்படும் போது டேஷ் சமநிலை அது ஈர்ப்பு மைய நிலை மாறுவதில்லை. நடுநிலை சமநிலை. நான் அப்பயே சொன்னேன்னா, உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை. நடுநிலை சமநிலைனா அந்த கோணை போட்டு எப்படி சுற்றினாலும் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கேயுமே போகாது. ஈர்ப்பு மையம் அதே பாயிண்டில் தான் இருக்கும். ஓகே, எங்கே கொண்டு போய் வச்சாலும் அதே ஹைட்டில் தான் இருக்கும். அதான் நடுநிலை சமநிலை. இப்போது இடப்பெயர்ச்சி மீட்ரு. வெற்றிடத்தின் ஒளியின் திசைவேகம் சீரான திசைவேகம். கப்பலின் வேகம் நாட் 1 நாட். நாட்டிகள் மேல் எவ்வளோ 1.852 கிலோமீட்டர். ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையம் வடிவியல் மையம், அது ஜியாமெட்ரி ஷேப்லேயே இருக்கும். சமநிலை அகலமான அடிப்பரப்பு. திசைவேகம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா முடுக்கத்துக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அளவுகோலின் நீளம் மீட்டர். வானூர்தியின் வேகம் நாட். இடப்பெயர்ச்சி காலம் திசைவேகம். தொலைவு காலம் வேகம். ஓகே, இந்த வீடியோ